Hello everyone, welcome to Gvspedia. So, festival season tips. இது ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல தான் ஏகப்பட்ட பேர் அவங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், இல்லை ஜிம் போறவங்களா இருக்கட்டும், அவங்களோட மோட்டிவேஷன் ஃபேக்டர் கம்மியா இருக்குங்கிறது இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல தான். இதுக்கு காரணம் நாட் ஓன்லி வின்டர் இஸ் கமிங், அதுக்கு காரணம் தீபாவளி, கிறிஸ்மஸ், பொங்கல், இந்த மாதிரி விஷயங்கள் தான். இந்த டைம்ல நம்ம ஏகப்பட்ட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, கடை, இது அதுன்னு அப்படியே மீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த டைம்ல தான் நம்ம அதிகமாக மக்கள் ஸ்வீட்ஸ் கன்சியூம் பண்றாங்க, சால்ட் ஃபுட்ஸ் கன்சியூம் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஆயிலி ஃபுட்ஸ். இது மூணுமே நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியா இருக்கட்டும், இல்லை ஃபிட்னஸ் ஜேர்னியா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்க சேர்ந்தானுங்கன்னா நம்ம இவ்வளோ நாள் நீங்க பண்ணி வச்சிருக்க இந்த 6 மாசமா பண்ணி வச்ச வெயிட் லாஸ்லாம் இது 3 மாசத்துல உடைக்கிறது மட்டும் இல்லாம உங்களோட மோட்டிவேஷனையும் கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணிட்டு போயிடுவானுங்க. இதுதான் நடக்குதுங்க, காலங்காலமா இதான் நடந்துட்டு இருக்கு. எனக்கும் அப்படிதான் நடந்துச்சு. ஸோ இதுல நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்றதுனால, குட்டி குட்டி சேஞ்ச் பண்றதுனால நாம இதுல இருந்து தப்பிச்சு அப்படியே நம்ம சைக்கிள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டு, சரி அட்லீஸ்ட் நம்ம வெயிட் லாஸ் இதுக்கு மேல பண்ணனாலும் பரவாயில்ல, இதுக்கு மேல கெயின் பண்ணாம எப்படி இந்த வருஷத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறது தான் பார்க்க போறோம். லெட்ஸ் கோ. ஸோ நீங்க இந்த டைம் கேட்கலாம், ஏன்பா நான் தீபாவளி டைம்ல தான் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கெட் டுகெதர்னு மீட் பண்ணிட்டு லைக் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் அப்படி இப்படின்னு சாப்பிடலாம், இந்த டைம்ல போய் நான் அவாய்ட் பண்ணிட்டு இந்த ஃபிட்னஸ் ட்ராக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்க முடியுமா, நீ என்னப்பா இப்போ இதெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் கடைசியா பதிவு பண்ணிருக்கேங்க. நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்க உங்க கமெண்ட்ஸை. ஸோ நம்ம லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஸோ நாம இந்த ஃபெஸ்டிவ் சீசன் டைம்ல தான் ஏகப்பட்ட கெட் டுகெதர் இருக்கும், மீட்டப்ஸ் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணுவோம், இல்லை ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸோட மீட் பண்ணுவோம். இந்த டைம்ல எல்லா இடத்துலையும் நீங்க போய் பார்க்கறது ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்வீட்ஸ், அப்படி இல்லைன்னா சுட சுட ஏதாச்சும் பொரிச்சு வச்சது, பிகாஸ் ஆஃப் வின்டர். ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு சிக்கல் தான், சுகரும் சரி ஆயிலும் சரி. இப்போ சுகர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமே, லட்டு எடுத்துக்கலாம். ஒரு லட்டு 40 கிராம் லட்டு ஈஸியா 200 கேலரிஸ் இருக்கும். நம்ம அசால்ட்டா ஒரு நாளைக்கு ஒரு 3 நாள் சாப்பிட்டுருவோம். அது ஒரு வாரத்துக்கே எடுத்து பார்த்தா தோராயமா ஒரு 10 லட்டு கூட சாப்பிட்றது ஈஸியா சாப்பிட்றோம் ஆவரேஜா. காஜு கட்லி எடுத்துக்கலாமே, காஜு கட்லி அந்த முந்திரி ஸ்வீட்டு, அது ஒரு காஜு கட்லினா 100 கேலரிஸ் இருக்கு. அது நம்ம அசால்ட்டா ஒரு வாரத்துல 10லாம் 4 சாப்பிட்ருவாங்க என்னோட பழைய டைம்ல. ஸோ இட் இஸ் இதுலயே உங்களுக்கு ஏகப்பட்ட கேலரிஸ் வந்துடும். ஸோ ஸ்வீட்ஸில் சுகர் இருக்கிறதுனால, சுகர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு டீஸ்பூன் சுகரில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குன்ட்டு. அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் போய் நம்ம லிங்க் பண்ணியிருக்க வீடியோவில் பாருங்கள். அது இல்லாமல் இப்போ ஆயில் வந்துடலாமே, ஆயில் ஒரு ஸ்பூன் ஆயிலில் 80 கேலரிஸ் இருக்குது. நம்ம எவ்வளோ பொரிச்சு சாப்பிட்றோம், பஜ்ஜி போண்டா அதெல்லாம், அதில் அப்போ எவ்வளோ ஆயில் நம்ம போட்டு பொரிச்சு சாப்பிடுவோம். அந்த ஆயில்லாம் எவ்வளோ டுகெதராக உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் சாப்பிட்டது ஒரு 4 பஜ்ஜி மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஸோ 4 பஜ்ஜோட கேலரிஸ் ஈஸியாக 600 to 800 கேலரிஸ் வரலாம். ஸோ நான் தப்பு சொல்லவே இல்லைங்க, நீங்கள் எதுக்காக பஜ்ஜி லட்டுலாம் சாப்பிட வேணாம்னு சொல்லவே இல்லை. நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்லான்னு தான் கிடையாது. ஸோ 1 2 சாப்பிட்டுட்டு கண்ட்ரோலில் இருக்கணும். ஸோ நம்ம கேலரி இன்டேக் எவ்வளோ இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட்டிவாக கொஞ்சம் கண்ட்ரோலில் இருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நம்ம அந்த கேலரி நம்ம என்னென்ன சாப்பிட்றோங்கிறத பாருங்கள், உங்கள் பாடியை புரிஞ்சுக்கோங்க, உங்கள் கோல்ஸை ஞாபகம் வச்சுட்டு ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணுங்க, ஆனால் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ தான் நான் அந்த முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நீங்கள் 4 லட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக தாராளமாக 1/2 கிலோ பிரியாணி சாப்பிட்லாங்க. 4 லட்டு 800 கேலரினா 1/2 கிலோ பிரியாணி அதே 800 கேலரி தான். ஸோ நீங்கள் நல்லா பிரியாணி சாப்பிடலாம், அதில் குட் சோர்ஸ் ஆஃப் கார்ப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மீட் கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி லீன் ப்ரோட்டீனும் அதில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சிக்கன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் லீன் ப்ரோட்டீனு. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மீட் கன்சம்ஷனை அதிகமாக பண்ணுங்க இந்த டைமில். ஸோ நான் சொல்கிறது ஓவராலாக ஃப்ரம் தீபாவளி டு கிறிஸ்மஸ் அந்த டைமில் கூட. ஸோ இப்போ உங்களுக்கு மசில் மாஸ் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் அதிகம். ஏன்னா நம்ம நார்மல் மீல்ஸில் ப்ரோட்டீன் கண்டென்ட் கம்மி. இந்த மாதிரி வெளியிலலாம் போகும்போது தான் நம்ம அதிகமாக இந்த மீட் கன்சம்ஷன்லாம் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ வில் மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ உங்கள் நாளை முன்கூட்டியே பிளான் பண்ணிடுங்க. ஸோ இப்போ மத்தியானமும் நைட்டும் நல்லா சூப்பராக சாப்பிட போகிறீங்கிற பட்சத்தில் காலையில் லைட்டாக ரொம்ப கம்மியாக சாப்பிடுங்க, இல்லை சாப்பிடாதீங்க, லைக் ஸ்கிப் பண்ணிடுங்க பிரேக்ஃபாஸ்ட்டை. ஸோ காஃபி, டீ அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரெண்டுமே டயட் சப்ரசன்ட். இது உங்களுக்கு பசி அதிகமாக உண்டாக்காது. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மதியானம் நல்லா சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஓவர் த லிமிட் அதிகமாக போகாமல் கம்மியாகவே நம்ம ஒரு லிமிட்லேயே இருப்போம் அந்த கேலரி ரேஞ்சில். ஸோ இந்த டைமில் கூட நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். ஸோ வீட்டில் இருந்தீங்கன்னா போய் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லை கடைக்கு போய் ஏதாச்சும் பொருள் வாங்கி கொடுங்க.
இல்லை நான் எதுவுமே பண்ணல, நான் வந்து பேச்சுலராக இருக்கேன் அப்படி இப்படிங்கிற சமயத்தில் வீட்லேயே புல்லப்ஸு புஷ்அப்ஸு அதுக்கப்புறம் லைக் நார்மலாக ஜாகிங்லாம் போகிறவங்க, இந்த மாதிரி டைமில் போக முடியாதவங்களாம் வந்துட்டு வீட்லேயே நிறையா ஹோம் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுங்க. லைக் அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த 1 வீக் நம்ம அந்த கன்சிஸ்டன்சி விடும்போது தான் என்ன ஆகும், அது அப்படியே கேரி ஓவர் ஆகும். ஒரு மாசம் விட்டுறலாம், அப்படியே விட்டு கடைசியா சரி நம்ம அடுத்தது ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம் 2023ல ஆரம்பிக்கும் போது தான் இந்த டோட்டலாக அந்த ப்ராக்ரஸ் ஃபுல்லாக மறந்துடுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு வெயிட் கெயின் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட நிறைய மீட் பண்றீங்களா, வாங்கடா எல்லாரும் நம்ம விளையாடலாம். லைக் ஏதோ ஃபுட்பால் விளையாடுறது இல்லை கிரிக்கெட் விளையாடுறது. ஸோ சும்மாவே வீட்லயே உட்காந்துக்கிட்டு அப்படியே கவுச் பொட்டேட்டோவா இல்லாம ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்க, மூவ்மெண்ட் கொடுங்க பாடிக்கு, அவ்வளவுதான். அது கொடுத்தாவே போதும். அது இந்த டைம்ல கூட நீங்க ஏதாச்சும் ஒரு மசில் ஒர்க் அவுட் மாதிரி வீட்ல இருந்தே பண்ணீங்கிற பட்சத்துல ஒரு 10-15 மினிட்ஸ் இந்த புல்அப்ஸ் எல்லாம் பண்ணா கண்டிப்பா இட்ஸ் வெரி குட் எக்ஸசைஸ். அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு மசில் மாஸ் வந்து ஏறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அப்ப ஏறும் போது எவ்வளவுக்கு எவ்வளவு மசில் மாஸ் இருக்கோ, சிம்பிள் கான்செப்ட்டுங்க, உங்க மெட்டபாலிசம் நிறைய நல்லா இருக்கும். மெட்டபாலிசம் நல்லா இருந்தாதான் நீங்க என்ன சாப்பிட்டீங்கனாலும் உங்க பாடியால அது சீக்கிரமா அரிச்சிட முடியும். யார் யாருக்கு மெட்டபாலிசம் கம்மியா இருக்கோ அவங்களால வந்து பாடி வந்து சீக்கிரமா அந்த ஃபுட் எல்லாம் டைஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால தான் அவங்க ஃபேட் கெயின் ஆகிறாங்க. ஸோ குண்டா இருக்கவங்களுக்குலாம் மெட்டபாலிசம் கம்மியா இருக்கும். சிம்பிள் கான்செப்ட். ஸோ வில் மூவ் டு த நெக்ஸ்ட் டிப். முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் கன்சம்ஷனை அதிகமாக பண்ணுங்க இந்த டைமில். அதே சமயத்தில் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்றீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. அந்த டைமில் உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் அதில் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரியா இருக்கும். தேவையில்லாமல் நிறைய நொறுக்கு சாப்பிட மாட்டீங்க. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ ஒரு சிப்ஸ் பேக்கெட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வெறும் ஒரு 100 கிராம் சிப்ஸில் வந்து 500 கலோரி இருக்குன்னா நீங்கள் நம்புவீங்களா? அதுதாங்க ரியாலிட்டி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தண்ணியும் ஃப்ரூட்ஸு எல்லாமே சாப்பிடும் போது உங்கள் வயிறு ஃபுல்லாக இருக்கும். அதிகமாக தேவையில்லாமல் நொறுக்கு சாப்பிட மாட்டோம். ஸோ இந்த ஃபெஸ்டிவ் சீசன் இந்த 3 மாதத்தில் தான் ஏகப்பட்ட மேரேஜஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், ஏகப்பட்ட பேச்சுலர்ஸ் பார்ட்டி போகலாம். பாய்ஸ், இது கேர்ள்ஸுக்கும் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைமில் நம்ம ஏகப்பட்ட சீட் டயட் சாப்பிடுவோம். முக்கியமாக பாய்ஸ் வந்து நீங்கள் உங்கள் ட்ரிங்க்கை வந்து மாட்ரேஷனில் வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். அது உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை இம்பேக்ட் பண்ணுறது, இல்லை திருப்பி உங்கள் வெயிட் கெயின் திருப்பி வரத்துக்கு, அதுக்கப்புறம் உங்கள் கன்சிஸ்டன்சி விட்டு போகிறதுக்கு, மோட்டிவேஷன் விட்டு போகிறதுக்குலாம் ஆல்கோஹால் லெவல் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பிக்கஸ்ட் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த், நாட் ரெக்கமெண்டட், பட் மாட்ரேஷன் இஸ் த கீ இன்கேஸ் நீங்கள் அதை கண்டினியூ பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா. ஸோ என்னோட ஃபைனல் டேக்அவே ஃபார் தீபாவளி என்னன்னா, நான் இப்போ ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் இப்போ சொல்கிறேன். தீபாவளிங்கிறது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்லாம் இந்த டைமில் தான் வருதுன்னா நீங்கள் தயவு செய்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஆனால் நான் இந்த சொன்ன பாயிண்ட்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா பரவாயில்ல, இட்ஸ் வெரி குட், ரெக்கமெண்டட். அப்படி இல்லை நான் எல்லாமே தப்பு பண்ணிட்டேன், நிறைய சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம திருப்பி ஸ்க்ராட்ச்லேருந்து அடுத்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம திருப்பி ஆரம்பிக்கிறது தான் மேட்ரு. நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்லாம் கைஸ் இந்த ஒரு வாரம். ஆனால் அந்த ஃபெஸ்டிவ் சீசன் நீங்கள் அப்படியே கொண்டு போயிடாதீங்க 3 மாதத்துக்கு. அவ்வளோதான், அதான் மேட்ரு. அடுத்த வாரத்தில் நம்ம திருப்பி ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ரொட்டீன் கொண்டு வந்துட்டாவே பாதி பிரச்சனை கிடையாது. ஸோ கம்பேக் தான் மேட்ரு. அவ்வளோதான் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோவை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் அவங்க ஜேர்னியில் ஹெல்ப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அப்படியே அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் தான் போட்டு விடுங்களேன். பை பை, சாவ்.